Good morning, students. In the last video we have discussed about the important features of Coulomb's law up to the fourth point. Okay, in equation 1.2, if the charges are of 1 coulomb and 1 coulomb and if the distance between these two charges is of 1 meter, okay, suppose if we substitute these values in equation 1.2, we will get the equation here. F is equal to 9 into 10 to the power of 9. This is the value of k, and 1 is the q1 value. And what is the q2 value? Q2 value is also 1. Divide by r square value 1 square, that is equal to 9 into 10 to the power of 9 Newton. Okay, up to this we have stopped in that video. Now let us start the fifth point. Okay, in SI unit, Coulomb's law in vacuum takes place. F21 is equal to 1 by 4 pi epsilon naught K1 K2 divided by R12 cap. Okay, here you should keenly note that F vector 21 1 2 எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், ஒன்றாவது பாயிண்ட் சார்ஜ் ரெண்டாவது பாயிண்ட் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் தான் வந்து F12. சப்போஸ் செகண்ட் சார்ஜ் ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா அது F21. அதே மாதிரி லாஸ்ட்டில் போடுற யூனிட் வெக்டாரும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு Q1 வந்து Q2 மேலே சார்ஜ் கொடுக்குதுன்னா யூனிட் வெக்டாரும் ஆர் கேப் 12 வரும். ஓகேவா? அதே ரெண்டாவது சார்ஜ் முதல் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா F21 கேப் வரும். அது புக்கில் தப்பாக இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போது இதான் வந்து ரெண்டு சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையிலான ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். F21 is equal to 1 by 4 pi epsilon naught K1 K2 divided by R square R12 cap. ஓகேவா? இது வந்து எங்கே அப்படின்னு சொன்னால், இப்போது 1 by 4 pi epsilon naught சொல்லியிருக்கோம் இல்லையா? epsilon naught அப்படின்னு சொன்னால் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? அந்த இடத்துல கொண்டு போய் ரெண்டு சார்ஜஸ் இப்படி வச்சா தான் இது வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேவா? சப்போஸ் நாம் அந்த சார்ஜஸ் கொண்டு போய் ஏதாவது ஒரு மீடியத்தில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எந்த மீடியத்தில் வைக்கிறோம்? ரெண்டு வாட்டர் மீடியம் இருக்குது, ரெண்டு சார்ஜஸை வாட்டர் மீடியத்தில் கொண்டு போய் வைக்கிறோம், இல்லை ஏரில் வைக்கிறோம், இல்லை வேக்யூமில் வைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு டென்சிட்டி அதிகமாக உள்ள ஒரு பொருள் ரெண்டு சார்ஜஸ் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ இருக்கிற ஃபோர்ஸோட வேல்யூ டிஃபர் ஆகும். ஓகேவா? இப்போ எப்சிலான் நாட்னா பெர்மிட்டிவிட்டியாக ஃப்ரீ ஸ்பேஸ், எப்சிலான் அப்படின்னு சொன்னால் பெர்மிட்டிவிட்டி தான். எப்போ அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மீடியத்தில் கொண்டு போய் அந்த சார்ஜஸை வைக்கிறப்போ அது வந்து பெர்மிட்டிவிட்டி. ஓகேவா? இப்போது ஏதோ ஒரு மீடியத்தில் கொண்டு போய் வைக்கிறோம் அந்த சார்ஜஸ் அப்படின்னா அப்போ த ஃபோர்ஸ் டேக்ஸ் பிளேஸ் F21 is equal to 1 by 4 pi epsilon here, not epsilon naught. epsilon naught அப்படின்னு சொன்னால் அந்த சார்ஜஸை ஃப்ரீ ஸ்பேஸில் வேக்யூமில் வச்சா தான். ஆனால் ஏதோ ஒரு மீடியத்தில் வச்சுக்கிறோம் அப்படின்னா epsilon naught will be replaced by epsilon only. Then as it is K1 K2 divided by R square into R12 cap. ஓகேவா? இந்த பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ எப்போ மீடியத்தில் இருக்கும்போது அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுதான் எப்சிலான் இஸ் கிரேட்டர் தென் எப்சிலான் நாட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட் சார்ஜஸ் இன் எ மீடியம் அதர் தென் வேக்யூம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் தேட் இன் வேக்யூம். ஓகேவா? ஒரு வேக்யூமில் இருக்கிறப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையிலான இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மீடியத்தில் வைக்கிறோன்னு சொன்னால் அந்த ரெண்டுத்துக்கு இடையிலான ஃபோர்ஸு குறைவாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எ கிவன் மீடியம், இப்போ எப்சிலான் ஆர் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி படிக்க போகிறோம். எப்சிலான் ஆர் அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அதாவது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னா என்னது? நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி படிச்சுக்கிறோம். ஏ அப்படின்னு ஒரு பொண்ணு, பி அப்படின்னு ஒரு பொண்ணு, ரெண்டு பேருமே ஓட்டப்பந்தயத்தில் ரன்னிங் ரேஸில் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னா, ஓகேவா, ஒருத்தரை விட ஒருத்தர் முன்னாடி ஓடலாம். அப்போ ரெண்டு பேருக்குள்ள என்ன வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் செகண்ட் யூனிட்டில் படிச்சுக்கிறோம் 11th. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் எப்சிலானுக்கும் எப்சிலான் நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன் தான் வந்து எப்சிலான் ஆர். ஓகே, அதனால் எப்சிலான் நாட் ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபார் வேக்யூம் அல்லது ஏர் எப்சிலான் ஆரோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கும். பட் மற்ற மீடியம் ஏதாவது ஒன்று வச்சுன்னு சொன்னால் அப்போ எப்சிலான் ஆரோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும். திஸ் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் இன் த ஃபிஃப்த் பாயிண்ட். Next, sixth point. இப்போ we might have discussed about the gravitational force in our 9th standard, 10th standard. The gravitational force between the two masses F is equal to G into M1 M2 divided by R square. We have already discussed it.
Okay, G means gravitational constant. Okay, M1 and M2 are the masses of the masses. Okay, R is the distance between the two masses. Okay, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டு மாசஸ்க்கு இடையில் எப்படி இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் கூலும் ஃபோர்ஸும். கூலும் ஃபோர்ஸ் இஸ் சிமிலர் வித் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஓகேவா, அதுதான் வந்து 6th பாயிண்டில் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ கூலும் ஃபோர்ஸ்லேயும் சரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேயும் சரி அந்த டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் ரெண்டுமே இருக்கும். எங்கள் கூலும் ஃபோர்ஸும் வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேயும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 masses. ஓகேவா, ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் சிமிலர் வித் கூலும் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு, அப்படி இருந்த போதிலும் கூட ரெண்டுத்துக்கு இடையில் எந்த ரெண்டுத்துக்கு இடையில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு இடையிலையும் கூலும் ஃபோர்ஸுக்கு இடையிலையும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது, சில டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்குது, டிஃப்ரென்சஸும் இருக்குது. ஓகேவா, இப்போ அதான் அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு பாயிண்டில் the gravitational force between the two masses is always attractive. ஓகேவா, ரெண்டு மாசஸ் இருக்குது, ரெண்டு மாசஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய எப்போவுமே அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். நமக்கு தெரியும் ஒரு மேக்னெட் இருக்குது, ரெண்டு மேக்னெட் இருக்குது. ஓகேவா, நார்த் போல் ஒன்று ரிப்பல் பண்ணும், சவுத் போல் ரிப்பல் பண்ணும். ஒரு நார்த் போலையும் ஒரு சவுத் போலையும் கொண்டு போய் பக்கமாக வச்சா அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா, அந்த மாதிரி ரெண்டு மாசஸ்க்கு இடையிலான இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்போவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஓகே சார், சார்ஜஸ்க்கு அது பொருந்துமா அப்படின்னு சொன்னால் சார்ஜஸ்க்கு பொருந்தும். எப்போ அப்படின்னா ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் ஒரு சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் மேக்னெட் மாதிரி. ஓகேவா, ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் சார்ஜஸ்னால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டுமே சேம் சார்ஜஸ்னால் எப்படி இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சேம் சார்ஜஸ் வில் பி ரிப்பல்சிவ். The force between the two opposite charges will be attractive. But in the case of gravitational force, there will be always a attractive force between the two masses. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் வந்து இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்டில் the value of the gravitational constant G is equal to, இதை வந்து நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஜியோட வேல்யூ என்ன இருக்கும்? 6.67 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுவே அதில் வந்து ஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். கேவோட வேல்யூ பாரு 9 × 10⁻+9. அங்கே 6 அதுவே கம்மி தான், 6.67 × 10⁻11 நியூட்டன் தான். ஆனால் இங்கே 10⁻9 நியூட்டன். ஓகேவா, அப்போ கேவோட வேல்யூ மச் கிரேட்டர் தன் ஜியோட வேல்யூ காட்டிலும் ஒரு பல மடங்கு கேவோட வேல்யூ அதிகம். ஓகேவா, அதனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னெட்யூட் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்மாலர் சைஸ் ஆப்ஜெக்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ எப்போவுமே குறைவாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்டில் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மீடியம். அதாவது ரெண்டு மாசஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த ரெண்டு மாசஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அந்த மீடியத்தை பொறுத்து இருக்காது. இடையில் ஏர் மீடியம் இருக்குதா இல்லை வெற்றிடம் இருக்குதா அதை பொறுத்து இருக்காது. இப்போ ரெண்டு பிளானட்டுக்கு இடையில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு பிளானட்டுக்கும் ஒரு மூணுக்கு இடையில் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்து எதை பொறுத்து இருக்காது அப்படின்னா இடையில் இருக்கக்கூடிய மீடியத்தை பொறுத்து இருக்காது. அங்கே என்ன மீடியம் இருக்குது, வாட்டர் மீடியம் இருந்தாலும் சரி பிளானெட்டில் வந்து வாட்டர் மீடியம் இல்லை, ஏர் மீடியம் இருந்தாலும் சரி, இல்லை வெற்றிடம் இருந்தாலும் சரி. ஓகேவா, அந்த மீடியத்தை பொறுத்து இருக்காது. எது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸு மீடியத்தை பொறுத்து இருக்காது. ஆனால் கீழே எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறாங்க, அதை விட்டுரு. பட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, அது எந்த மீடியத்தில் வச்சுருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்ஸு அந்த மீடியத்தை பொறுத்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 7th பாயிண்ட். த ஃபோர்ஸ் ஆன் எ சார்ஜ் Q1 exerted by a point charge Q2 is given by the force on a charge Q1. ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ரெண்டாவது சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா அங்கே என்ன வரணும்? F21 வரணும். ஓகேவா, 1/4πε0 Q1 Q2 டிவைட் பை இங்கே ஆர் கேப்பில் மட்டும் F21 கொடுக்குறாங்க பாரு, R21 கேப். ஓகேவா, அப்போ R21 அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு யூனிட் வெக்டர். அந்த யூனிட் வெக்டர் எதுலேருந்து எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா Q2 சார்ஜ்லேருந்து Q1 சார்ஜை நோக்கி இருக்கும். ஓகேவா, பட்டு ரெண்டுமே வந்து யூனிட் வெக்டர் தான். இது R12 கேப்பும் யூனிட் வெக்டர் தான், அது 1லேருந்து 2 நோக்கி இருக்கும். ஒன்றுனா 1வது சார்ஜ்லேருந்து 2வது சார்ஜ் நோக்கி இருக்கும். R21னா 2வது சார்ஜ்லேருந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் நோக்கி இருக்கும். அந்த யூனிட் வெக்டர் அந்த டைரக்ஷன் அப்படி இருக்கும். ஓகேவா, ஆனால் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவல் தான், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்.
நம்ம ஃபோர்ஸ் கூட பார்த்தோம் முன்னாடி ஈக்குவேஷனில் F12 இஸ் ஈக்குவல் டு F21 மைனஸ் F21 அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் மேக்னெட்டியூவில், பட் டைரக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாரு, இங்கே சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னது இப்போ சொல்லிட்டாங்க பாரு. F12 கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21 கேப், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட்டு, த எக்ஸ்பிரஷன் ஃபார் கூலும் ஃபோர்ஸ் இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். இது வந்து எப்போ பொருந்தும் அப்படின்னா, கூலும் ஃபோர்ஸு அது பாயிண்ட் சார்ஜஸாக இருக்கணும். ஆனால் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கணும். ஆனால் அது இயற்கையில் முடியாத காரியம், தனிமைப்படுத்த முடியாது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய சார்ஜஸ் கூட ஒரு சின்ன சார்ஜஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. கூலும் ஸ்லைஸ் அப்ளிகபிள் ஃபார் வெரி 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 ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே சார்ஜஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஜெக்ட் எப்படி எடுத்தணும்? ரொம்ப சின்ன ஆப்ஜெக்டாக எடுத்தணும். அப்போ தான் வந்து கூலும்ஸ்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நிறுத்திடலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.